இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, இதுவும் ஒரு வகையான ஆப்ஜெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான். பட் ஆப்ஜெக்டை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்ற டாபிக் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் இந்த கிளாஸ் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்ற பேசிக் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதோடைய கோட் லைன் பை லைனாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே கார் அப்படின்ற நேமில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸில் அந்த காருக்கு ஒரு 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. காரோட பிராண்ட், காரோட மாடல், காரோட இயர். அவ்வளோதான். இப்போ இந்த காரோட பிராண்ட், மாடல், இயர் கொடுத்துருக்காங்களே தவிர என்ன கார் பிராண்டு, என்ன மாடல், என்ன இயர்ன்றது இங்கே எங்கேயுமே நம்ம டிக்ளேர் பண்ணலை. மேபி அதை லேட்டராக நம்ம பண்ணணும். சரியா? ஸோ ஒரு யூசர்கிட்ட இருந்து என்ன பிராண்டு, என்ன மாடல், என்ன இயர்ன்ற இன்புட் நமக்கு வந்தால் அது எப்படி டிஸ்பிளே ஆகணும், என்ன ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க கன்சோல் லாகில். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு உள்ளே கொண்டு வந்து வச்சு அந்த மெத்தட், அந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கிளாஸை விட்டு வெளியே வந்தோம்னா இங்கே கான்ஸ்ட் யூஸ் பண்ணி கார் 1, கார் 2ன்னு சொல்லி 2 காருக்கு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்ன காரோட பிராண்டு, என்ன மாடல் அண்ட் என்ன இயர் அப்படின்றது. ஸோ 2 காரோட டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 காரோட டீட்டெயிலில் இங்கே இருக்கிற இந்த டேட்டா நமக்கு இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் அசைன் ஆகிட்டு அவுட்புட்டில் நமக்கு அந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆக போகுது. இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே கார் 2020 டொயோட்டா கொரோலா, கார் 2022 ஹோண்டா சிவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 காரோட இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதோட கான்செப்ட் என்ன, இது எப்படி நம்ம கோடில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நான் இப்போ ஃபுல்லாக ஒரு வாட்டி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸுக்கு கார் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த காருக்கு ஒரு 3 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். மாடல், பிராண்ட், இயர். இதை டைரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி இதில் பிராண்ட், மாடல், இயர் அப்படின்னு ஒரு 3 பேராமீட்டர் நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணணும். சரியா? ஸோ திஸ் டாட் பிராண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு பிராண்டுன்ற பேராமீட்டரில் நம்ம அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி திஸ் டாட் மாடல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பிராண்ட் அப்படின்ற பேராமீட்டர், மாடல் அப்படின்ற பேராமீட்டரில் அசைன் பண்ணுறோம். இதே மாதிரி இயருக்கும். இப்போ இதை அசைன் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் டேட்டா நமக்கு பாஸ் ஆனாச்சுன்னா அது எந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு அவுட்புட் ப்ரிவியூ ஆகணும் அப்படின்றத டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கன்சோலாக நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். கன்சோல் லாகில் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் இப்போ அந்த பேராமீட்டர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தான் அந்த டேட்டா வந்து நமக்கு சீட் ஆக போகுது. கார்ஸ் டாட்
brand அப்படின்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது this dot model. this dot year. ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு நம்மளுடைய டேட்டா அவுட்புட் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம டேட்டா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா யூசர்கிட்ட இருந்து நம்ம வர்றதை வந்து கான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த கான்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு car1 அப்படின்னு ஒரு டேட்டா நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு வேரியபிள் car1 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதில் நியூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி காரோடைய டீட்டெயில்ஸை நம்ம அசைன் பண்ணணும். அப்போ தான் அந்த காரோட டீட்டெயில்ஸ் டைரெக்டாக அந்த கிளாஸில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்க்கு நமக்கு பாஸ் ஆகும். ஸோ நியூ எந்த இடத்துல போகணும்னா கார், அதாவது கிளாஸோட பேரில் இருக்கிற கார். ஓகேவா? இந்த காரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நான் டேட்டா அசைன் பண்ணுறேன். ஸோ நியூ டேட்டா ஃபார் இந்த காரோட கிளாஸுக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அது என்ன அப்படின்றது நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டொயோட்டா, அடுத்தது கோரோலா பிராண்டு, சாரி மாடல், அடுத்தது இயர் வந்து 2020ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி கார் 2க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கார் 1க்கு பதிலாக கார் 2ன்னு மாற்றிடுவோம். ஸோ இந்த வேரியபிளில் டீட்டெயில்ஸ் அசைன் ஆக போகுது. அடுத்தது டொயோட்டோவுக்கு பதிலாக ஹோண்டா, மாடல் சிவிக், இயர் 22ன்னு வச்சுப்போம். இப்போ அவுட்புட் டிஸ்பிளே நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா கார் 1உடைய அவுட்புட் டிஸ்பிளே எனக்கு வேணும். இப்போ இந்த கார் 1க்கு நான் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் இந்த டிஸ்பிளே இன்ஃபோவில் போய் செட் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அவுட்புட் வரணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கார் 1 டிஸ்பிளே இன்ஃபோ அந்த மெத்தடில் நமக்கு அப்ளை ஆகி அவுட்புட் வரணுன்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்கோம். இதை அப்படியே இன்னொரு வாட்டி போட்டுட்டு அந்த வேரியபிளை மாற்றணும்னா செகண்ட் காருக்கு இந்த கார் 2ன்னு சொல்லி நான் மாற்றினேன்னா எனக்கு அதே இந்த காரோட டீட்டெயில்ஸ் இந்த டிஸ்பிளே மெத்தடில் எனக்கு அப்ளை ஆகி அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ரெண்டு டீட்டெயில்ஸும் இந்த கிளாஸில் இருக்க டீட்டெயில்ஸோட பாஸ் ஆகி, ஐ மீன் அந்த பேராமீட்டர்ஸோட பாஸ் ஆகி எனக்கு இந்த டிஸ்பிளே மெத்தடில் அவுட்புட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் கிளாஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டருடைய ஒர்க்கிங் மெத்தட்.